ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்ட்ரிங் கம்பேரிசன். அதாவது ஜாவாவில் ஸ்ட்ரிங்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு, ஓகேவா? அதில் 3 வகையான ஸ்டோரேஜ் மெக்கானிசம் பயன்படுத்தி 3 வகையான ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் இதுக்கான இது இருக்கு. ஸோ அதை பற்றி ஒன்று பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்ட்ரிங் கிளாஸ். அதாவது ஸ்ட்ரிங் கிளாஸ்னா என்னன்னு முதல்ல பார்க்கணும், ஓகேவா? கோர் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ்டு டு ஸ்டோர் டெக்ஸ்ட் டேட்டா. ஒன்ஸ் கிரியேட்டட் their வேல்யூ can't பி மாடிஃபைடு. அதாவது ஸ்ட்ரிங்ன்றது ஒரு இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு தடவை நம்ம அதை உருவாக்கிட்டோம் அப்படின்னா திருப்பி நம்மளால அதை மாற்றவே முடியாது, ஓகேவா? அதுதான் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை அதுக்கான அர்த்தத்தை வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால திருப்பி அதை மாற்றவே முடியாது. Stored in string constant pool to optimize memory and enable object sharing. அதாவது அந்த கொடுத்த நம்ம வேல்யூ எல்லாமே ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் இருக்கு, ஓகேவா? ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல தான் அந்த நம்ம கொடுத்த வேல்யூ அர்த்தத்தெல்லாம் ஸ்டோர் பண்ணும், ஓகேவா? சேர்த்து வச்சுக்கோம். அந்த இடத்துல அது மூலியமா மெமரியை ஆப்டிமைஸ் பண்றதுக்கும் ஆப்ஜெக்டை ஈஸியா ஷேர் பண்றதுக்கும் பகிர்றதுக்கும் உதவுது, ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் ஈக்குவல் டு ஜாவா, ஓகேவா? ஸ்ட்ரிங் எஸ்டிஆர், ஸ்ட்ரிங்ன்றது டேட்டா டைப், எஸ்டிஆர்ன்றது வேரியபிள், ஜாவா அப்படின்றது அதோட வேல்யூ, ஓகேவா? ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு ஹலோ அப்படின்னா ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப், எஸ்ன்றது வேரியபிள், ஹலோன்றது வேல்யூ, ஓகேவா? எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் பிளஸ் வேர்ல்ட். அதாவது ஆல்ரெடி ஹலோன்னு சொல்லி அங்கே இருக்குது, நம்ம அது கூட வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி உள்ள ஆப்ஜெக்ட் வேரியபிள் அப்படியே போட்டு ப்ளஸ் போட்டு ஆட் பண்ணுவோம், அப்போதான் ஆட் ஆகும், ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் அப்படின்னா என்னன்னு பற்றி பார்ப்போம். ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் அப்படின்னா ஒரு கடல் மாதிரி தான், ஓகேவா? நிஜத்தில் ஒரு கடல் இருக்குல்ல, அது மாதிரி ஜாவாவில் உள்ள ஒரு மெமரியில உள்ள ஒரு கடல் தான் ஸ்ட்ரிங் பூல், ஓகேவா? இப்போ நம்ம ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல் டு கேட் அப்படின்னு கொடுத்துரும் அப்படின்னா பேசிக்கா 2 மெமரி இருக்கு. ஒன்று ஸ்டாக் மெமரி, இன்னொன்று ஹீப் மெமரி, ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் ஹீப் மெமரியில தான் இருக்கும். நம்ம ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல் டு கேட்னு கொடுத்தா அந்த வேல்யூ ஹீப்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அதாவது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல இருக்கும், ஓகேவா? அதை எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்னா அதோட ஆப்ஜெக்ட் ஸ்டாக்ல இருக்கும். ஸோ அதை வச்சுதான் நம்மளால அதை வச்சுதான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும், ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் S2 ஈக்குவல் டு கேட். இப்ப S1ம் S2க்கும் ஒரே வேல்யூ தான் இருக்கு. ஸோ அப்போ ஜாவா என்ன பண்ணுன்னா ஒரே ஒரு வேல்யூக்கான இதை மட்டும் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு 2 ஆப்ஜெக்டா கொடுத்துரும், S1 S2ன்னு சொல்லிட்டு, ஓகேவா? இப்போ அந்த S1 ஈக்குவல் டு S2 அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா அது ட்ரூ. ஏன்னா அதோட வேல்யூவும் சேம், பட் அதோட ஆப்ஜெக்டும் சேமா இருக்கிறனால ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும், ஓகேவா? இப்போ இதுவே இன்னொரு ஸ்ட்ரிங் S3 ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் கேட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ ஜாவா என்ன பண்ணுன்னா ஆல்ரெடி இருக்கிற கேட்டை விட்டுட்டு புதுசா ஒரு கேட்டை கிரியேட் பண்ணும். ஆல்ரெடி உள்ளது இருக்கும், ஏற்கனவே இருக்கிறது இருக்கும், இப்போ புதுசா ஒரு கேட்டுன்றதுக்கு கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் S3 கொடுக்கும், ஓகேவா? இப்போ S1யும் S3யும் ஈக்குவல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ வைஸ் அது சேமா தான் இருக்கு, பட் ஆப்ஜெக்ட் வேற வேற இருக்கனால ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். இதுதான் பேசிக்கா ஸ்ட்ரிங் பூல் அப்படின்னா ஓகேவா? நம்ம கொடுக்குற வேல்யூ ஹீப்ல ஸ்டோர் ஆகும், அதோட ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாக்ல ஸ்டோர் ஆகும், ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கோட ஆப்ரேஷன்ஸ். இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டோம், ஓகேவா? அதுல உள்ள ஆப்ரேஷன்ஸ், அதுல ஒரு சில வேல்யூ எல்லாம் மாத்தணும் இல்ல ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்ற சமயத்துல யூஸ் பண்ற ஆப்ரேஷன் தான் இதெல்லாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப்னு போட்டோம் அப்படின்னா அதுல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குதோ அதை கவுண்ட் பண்ணி சொல்லும், ஓகேவா? எண்ணி சொல்லும். ரிட்டர்ன்ஸ் த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் த ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங்ல எவ்வளவு கேரக்டர் இருக்கு அப்படின்றது சொல்லும், ஓகேவா? நெக்ஸ்ட் கேரட் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு வேர்டை தானே ஸ்டோர் பண்ணியிருக்கோம், இப்ப அதுல இருந்து ஒரு சிங்கிள் கேரக்டர் மட்டும் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த கேரட்டை பயன்படுத்தும், ஓகேவா? ரிட்டர்ன்ஸ் த கேரக்டர் அட் தி ஸ்பெசிஃபைட் இண்டெக்ஸ், ஓகேவா? ஸ்ட்ரிங்கும் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் வச்சிருக்கும், ஒரு லெட்டருக்கும் ஒரு இண்டெக்ஸ் ஆர்டரா 0ல இருந்து அப்படியே போயிட்டே இருக்கும், ஓகேவா? இப்ப கேரட் ஆஃப் ஒரு இண்டெக்ஸ் போட்டோம் அப்படின்னா அந்த இண்டெக்ஸோட வேல்யூ இல்ல அந்த இண்டெக்ஸ் வரைக்கும்
லென்த்ல உள்ள ஸ்ட்ரிங்ல இருந்து எடுத்து கொடுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சப்ஸ்ட்ரிங். சப்ஸ்ட்ரிங் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு பெரிய வேர்ட் வச்சிருக்கோம், அதுல இருந்து ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் எடுக்கணும், வெட்டி எடுக்கணும் அப்படின்றப்ப யூஸ் பண்றதுதான் சப்ஸ்ட்ரிங். ஓகேவா? அதுல வந்து ரெண்டு இதை கொடுப்போம். ஒன்னு வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், இன்னொன்று வந்து எண்டிங் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்ல இருந்து வேல்யூவை எடுத்துக்கும், பட் எண்டிங் இண்டெக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் தான் எடுத்துக்கும். இப்போ 3ன்னு கொடுத்தா 2 வரைக்கும் தான் எடுத்துக்கும். ஓகேவா? ரிட்டர்ன்ஸ் a part of the string from start to end index. ஓகேவா? இதான் வந்து சப்ஸ்ட்ரிங் பண்ற வேலை. நெக்ஸ்ட் வந்து கன்காட். அதாவது இப்ப நம்ம ஆல்ரெடி ஒரு வார்த்தை வச்சிருக்கோம், இப்ப அதோட இன்னொரு வார்த்தையை சேர்க்கணும் அப்படின்னா அப்ப பயன்படுத்துறது தான் வந்து கன்காட். appends a string to the end of the another string. அதாவது ஆல்ரெடி உள்ள ஸ்ட்ரிங்ல ஏற்கனவே இருக்கிற ஸ்ட்ரிங்குக்கு பின்னாடி கொண்டு போய் இந்த புது வார்த்தையை சேர்க்கும். நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல்ஸ். ஈக்குவல்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்போ இங்க S1 S3 வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகுது, பட் ஆனால் அதோட வேல்யூ சேம், ஆப்ஜெக்ட் வந்து வேற வேற இருக்குல்ல. ஸோ அப்போ நம்ம டபுள் ஈக்குவல்ஸ் போட்டு நம்மளால செக் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ பயன்படுத்தக்கூடிய மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட். இந்த ஈக்குவல்ஸ் என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்டை செக் பண்ணாம அதில் உள்ள வேல்யூஸை செக் பண்ணணும். ஓகேவா? அதுதான் A டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் B. ரெண்டுக்கோட வேல்யூ சேமா இருந்தால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்ல அப்படின்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். கம்பேர்ஸ் டு ஸ்ட்ரிங் ஃபார் கண்டென்ட் ஈக்குவலிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதோட மேனிபுலேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் பார்த்தீங்கன்னா எஸ் டாட் டூ அப்பர் கேஸ் ஆஃப். அதாவது இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கோம், அதுல வந்து லோயர் கேஸா இருக்கும், இல்ல லோயர் அப்பர் கலந்துருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நமக்கு அப்பர் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம எஸ் டாட் டூ அப்பர் கேஸ் ஆஃப் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு ஃபுல் அப்பர் கேஸா இல்லாத கேபிட்டல் லெட்டர் உள்ள ஆல்பபெட்டா வந்துடும். ஓகேவா? கன்வெர்ட்ஸ் ஆல் கேரக்டர் டு அப்பர் கேஸ். இதுவே வந்து லோவர் கேஸ் வேணும் அப்படின்னா எஸ் டாட் டூ லோவர் கேஸ் அப்படின்னு போட்டோம்னா லோவர் கேஸ் மாதிரி வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ அந்த ஸ்ட்ரிங்ல இந்த வார்த்தை இருக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய மெத்தட் பார்த்தீங்கன்னா கண்டைன்ஸ். எஸ் டாட் கண்டைன்ஸ் ஆஃப் அந்த வேர்டை கொடுத்தோம் அப்படின்னா அது இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணி சொல்லும். இருந்துச்சுன்னா ட்ரூன்னு கொடுக்கும், இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் வந்து ஒரு வார்த்தை வச்சிருக்கேன், அதுல உள்ள ஒரு லெட்டரை இன்னொரு லெட்டரால மாத்தணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் டைப் பண்ணும்போது தப்பா டைப் பண்ணிட்டேன், இப்போ நான் அதை சேஞ்ச் பண்ணும். அப்போ வந்து என்ன பண்ணா அந்த லெட்டரை மட்டும் மாத்தினா போதுன்ற சமயத்துல யூஸ் பண்ற மெத்தட் தான் வந்து ரீப்ளேஸ். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேசஸ் ஆல் அக்கரன்ஸ் ஆஃப் எ கேரக்டர் ஆர் சீக்வன்ஸ். அதாவது இதுல ரெண்டு லெட்டர் கொடுத்துப்போம். ஒன்று வந்து என்னன்னா இந்த லெட்டரை எடுத்துக்கோ, இந்த லெட்டர் வந்து எங்கெல்லாம் அந்த வேர்ட்ல இருக்குதோ அதை வந்து இன்னொரு லெட்டரால சேஞ்ச் பண்ணிடு அப்படின்னு சொல்லி நம்ம கம்பைலர்ட்ட சொல்லுவோம். அந்த மெத்தட் தான் வந்து எஸ் டாட் ரீப்ளேஸ் ஆஃப். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் அரே ARR ஈக்குவல் டு டேட்டா டாட் ஸ்பிளிட் ஆஃப் கமா. அதாவது இப்போ நம்ம ஒரு பெரிய வார்த்தை வச்சிருக்கோம். ஓகேவா? லைக் ஒரு சென்டென்ஸ் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோம், ஒரு பத்தி பெரிய பேரா வச்சிருக்கோம், அதுல வந்து மல்டிபிள் வேர்ட்ஸ் ஸ்பேஸ் விட்டு இருக்கும், இல்ல கமா விட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ அது வந்து ஒரு அரேவா, அதாவது சிங்கிள் வேர்டா ஸ்பிளிட் பண்ணி அரேல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற சமயத்துல பயன்படுத்துறது தான் இந்த ஸ்பிளிட் ஆஃப் மெத்தட். இதுக்குள்ள நம்ம ஸ்பேஸும் கொடுத்துக்கலாம், இங்க வந்து கமா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அரேல உள்ள கமா வச்சு அது ஒரு வேர்டா வந்து இதுல பிரிச்சு அரேல ஸ்டோர் பண்ணும். ஸ்பிளிட் த ஸ்ட்ரிங் பேஸ்ட் ஆன் தி ரெக்கரஸ் பேட்டர்ன். நம்ம கொடுக்குற பேட்டர்னை பயன்படுத்தி அது வந்து பிரிச்சு எடுத்து கொடுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பில்டரை பத்தி இது இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா? இது வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் மியூட்டபிலிட்டி. அதாவது ஸ்ட்ரிங் வந்து நம்மளால இம்மியூட்டபிள், அதை வந்து நம்மளால சேஞ்ச் பண்ணவே முடியாது ஒரு தடவை கிரியேட் பண்ணிட்டா. பட் ஸ்ட்ரிங் பில்டர் வந்து மியூட்டபிள், அதாவது ஒரு தடவை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றி அமைச்சுக்க முடியும் எப்போ வேணாலும். ஓகேவா? ஸ்ட்ரிங் பில்டர் இஸ் எ மியூட்டபிள் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகேவா? இது வந்து மாற்றக்கூடிய பண்புகளுடைய கேரக்டர்ஸ். ஓகேவா? அதெல்லாம் வச்சிருக்கும். அன்லைக் ஸ்ட்ரிங் மாடிஃபிகேஷன் ஆர் பர்ஃபார்ம்ட் இன் பிளேஸ் ஆன் தி சேம் ஆப்ஜெக்ட். அதாவது இப்போ ஸ்ட்ரிங்ல ஒரு சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா நம்ம புதுசா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். ஓகேவா? அதுவே இங்க வந்து சேம் அதே ஆப்ஜெக்ட்லயே நம்மளால எவ்வளவு சேஞ்சஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட், நான் சிங்க்ரனைஸ்ட். அதாவது என்னன்னா அட் அ டைம்ல மல்டிபிள் ப்ராசஸ் நடக்கும். ஓகேவா? ஒரே ஒரு ப்ராசஸ் பின்னாடி ஒரு ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி நடக்காது. அப்புறம் மெமரி எஃபிஷியன்ட், லூப்புக்கெல்லாம் வந்து மெமரி எஃபிஷியண்டா இருக்கும். ஓகேவா? இதோட சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பில்டர் SB is equal to நியூ ஸ்ட்ரிங் பில்டர் ஆஃப், அதுக்குள்ள அந்த வேர்டு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் ஸ்டோர் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கும் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பண்ட்.
இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வேர்டு ஸ்ட்ரிங் பில்டருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அதுல ஒரு வேர்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்ப பயன்படுத்தக்கூடிய மெத்தட் பாத்தீங்கன்னா அப் அண்ட் ஆஃப் அந்த வேர்டு போட்டோம் அப்படின்னா அப் அண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இன்செர்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இது அப் அண்ட் வந்து பின்னாடி ஒரு அந்த ஆல்ரெடி இருக்க வேர்டுக்கு பின்னாடி போய் அப்படி அப்படியே ஆட் பண்ணிட்டே வரும். இது இன்செர்ட் அப்படின்னா இதுல 2 வேல்யூ கொடுப்போம். ஒன்னு வந்து இண்டெக்ஸ், இன்னொன்னு வந்து வேர்டு கொடுப்போம். ஓகேவா? அப்ப அந்த கொடுத்த இண்டெக்ஸ்ல போய் இந்த வேர்டை அப்பன் பண்ணும். அதுதான் வந்து இன்செர்ட் மெத்தட். ஓகேவா? ஈஸிலி ஆட் டெக்ஸ்ட் அட் த எண்ட் ஆர் அட் ஏ ஸ்பெசிபிக் இண்டெக்ஸ் வித்தவுட் கிரியேட்டிங் நியூ ஆப்ஜெக்ட். புதுசா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமையே ஆல்ரெடி உள்ள ஆப்ஜெக்ட்லயே வந்து மாடிஃபை பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ் டெலீட். ரீப்ளேஸ் வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து அங்க வந்து ரீப்ளேஸ் வந்து ஒரு கேரக்டர் கொடுத்து இன்னொரு கேரக்டரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் ஸ்ட்ரிங்ல. இதே ஸ்ட்ரிங் பில்டர்ல பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இண்டெக்ஸ்ல இருந்து இந்த இண்டெக்ஸ் ஃப்ரம்ல இருந்து டு ஒரு இண்டெக்ஸ்ல இருந்து இன்னொரு இண்டெக்ஸ் வரைக்கும் உள்ள வேல்யூஸை இந்த வேல்யூவா சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதா வந்து ரீப்ளேஸ் மெத்தட். ஓகேவா? நெக்ஸ்ட் டெலீட் பாத்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ்ல இருந்து ஃப்ரம் இண்டெக்ஸ்ல இருந்து டூ இண்டெக்ஸ் வரைக்கும் உள்ள கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்றது தான் எஸ்பி டாட் டெலீட் ஆஃப் அந்த இண்டெக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா டெலீட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரிவர்ஸ். அதாவது இப்ப நான் ஒரு வேர்டு வச்சிருக்கேன், அதை திருப்பி ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணணும் இல்ல ரிவர்ஸ்ல மேனிபுலேஷன் பண்ணணும் அப்படின்ற சமயத்துல பயன்படுத்துற மெத்தட் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆஃப் மெத்தட். இது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிள் ஜாவா JAVA அப்படின்னு ஜாவான் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிவர்ஸ் பண்ணி AVAJ அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்கும். இதுதான் வந்து ஸ்ட்ரிங் பில்டரோட ஆப்ரேஷன்ஸ். இதோட எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிங் பில்டர் மெத்தட் பாத்தீங்கன்னா லென்த் ஆஃப் மெத்தட் இருக்கு ஸ்ட்ரிங்ல உள்ள மாதிரி. அது வந்து எத்தனை கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி சொல்லும். நெக்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டினா அது எவ்வளவு இப்ப கரெக்டா அதுக்கு எவ்வளவு ஸ்டோரேஜ் வந்து கரெக்டா அலோகேட் ஆயிருக்கு, அதாவது அது எவ்வளவு வச்சிருக்கு அப்படின்ற கெப்பாசிட்டியை ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் செட் கேரட், அதாவது ஒரு ஸ்பெசிஃபைடு இண்டெக்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட இண்டெக்ஸ்ல உள்ள கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்றப்ப பயன்படுத்துறதா வந்து செட் கேரட். ஓகேவா? இதுல வந்து அந்த இண்டெக்ஸ் கொடுத்து கமா அந்த வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா ஒரு கேரக்டர் கொடுத்தோம்னா அந்த இண்டெக்ஸ்ல உள்ள கேரக்டர் மாறிடும். ஃபைனலைசேஷன் அவுட்புட் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்ட்ரிங் பில்டர்ல இருந்து நம்ம ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அப்ப பயன்படுத்தக்கூடிய மெத்தட் பாத்தீங்கன்னா டு ஸ்ட்ரிங். ஓகேவா? when manipulation is complete convert back to a standard immutable string for safety and compatibility. அதாவது ஸ்ட்ரிங் பில்டர் வந்து சேஃப்டியா கிடையாது. ஓகேவா? சேஃப் கிடையாது. ஏன்னா அட் அ டைம்ல மல்டிபிள் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ டேட்டா வந்து விட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம ஒரு தடவை வேலை முடிஞ்சது அப்படின்னா நம்ம அந்த ஸ்ட்ரிங் பில்டரை வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடணும், மாத்திடணும். ஸோ அப்ப பயன்படுத்தக்கூடிய மெத்தட் பாத்தீங்கன்னா டூ ஸ்ட்ரிங் மெத்தட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் பஃபர். ஸ்ட்ரிங் பஃபர் அப்படின்னா த்ரெட் சேஃப் மேனிபுலேஷன். ஸ்ட்ரிங் பஃபர் இஸ் த லெகசி த்ரெட் சேஃப் வெர்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் பில்டர். ஆல் பப்ளிக் மெத்தட்ஸ் ஆர் சிங்க்ரனைஸ். அதாவது ஸ்ட்ரிங் பஃபர்ன்றது ஸ்ட்ரிங் பில்டரே தான், ஸ்ட்ரிங் பில்டரோட ஒரு வெர்ஷன் தான். ஓகேவா? அட்வான்ஸ்ட் வெர்ஷன். இதோட மெயின் இம்பார்ட்டன்ட் நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து சேஃபா இருக்கும். அட் அ டைம்ல ஒரே நேரத்துல ஒரு வேலையை தான் செய்ய முடியும், மல்டிபிள் வேற வேற வேலையை செய்ய முடியாது. ஸோ அதனால இதுல வந்து டேட்டா லாஸ் ஆகாதுமே தடுக்க முடியும். ஓகேவா? இது வந்து த்ரெட் சேஃப், ஸோ ஸ்லோவர் தென் ஸ்ட்ரிங் பில்டர். ஸ்ட்ரிங் பில்டர் வந்து ஒரே நேரத்துல மல்டிபிள் வேற வேற வேலையை பார்க்கறதுனால அது ஃபாஸ்டா இருக்கும், ரொம்ப வேகமா இருக்கும். ஓகேவா? இது ஸ்ட்ரிங் பஃபர் வந்து ஒரு நேரத்துல ஒரு வேலையை தான் பார்க்கும். ஸோ அதனால வந்து ஸ்லோவரா இருக்கும் ஸ்ட்ரிங் பில்டரை கம்பேர் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து சிங்க்ரனைஸ் இன்டர்னல் ஆப்ரேஷன், அதாவது உள்ள ஆப்ரேஷன்லாம் சிங்க்ரனைஸ் பண்ணா வரிசைப்படுத்தி ஒன்னொன்னாதான் வந்து பயன்படுத்தி ஒன்னொன்னாதான் நடக்க செய்யும். ஓகேவா? ஒரு ஆப்ரேஷன் தான் நடக்கும். ஸ்ட்ரிங் பஃபர் இதோட சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பஃபர் SBF = நியூ ஸ்ட்ரிங் பஃபர் ஆஃப் அந்த வேர்டு. ஓகேவா? ஸ்ட்ரிங் பஃபர்ன்றது ஒரு கிளாஸ். அந்த கிளாஸ்லாம் வந்து எந்தெந்த கிளாஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணிருக்கு, இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா சீரியலைசபிள், கம்பேரபிள், கேர் சீக்வன்ஸ். இந்த கிளாஸ் எல்லாம் வந்து இந்த இன்டர்ஃபேஸ்ல இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணி தான் இந்த கிளாஸ் வந்து சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கும் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் பாத்தீங்கன்னா அப்பண்ட். ஆட் டெக்ஸ்ட் செக்யூர்லி இன் எ சிங்க்ரனைஸ்ட் மேனர். அதாவது வரிசைப்படுத்தி ஒன்னொன்னா தான் பின்னாடி சேர்க்கும். ஓகேவா? ஒரே நேரத்துல நிறைய வார்த்தையை சேர்க்காது. நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட இண்டெக்ஸ்ல குறிப்பிட்ட எண்ணில் போயிட்டு அந்த வார்த்தையை சேர்க்கும்.
insert safe insert at specific thread controlled indices ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து delete என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா removes characters safely across threads. அதாவது டெலீட்டும் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட இண்டெக்ஸ் வந்து குறிப்பிட்ட இண்டெக்ஸ் வரைக்கும் உள்ள கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அடிஷனல் ஸ்ட்ரிங் மெத்தட் பாத்தீங்கன்னா இப்ப இதுல வந்து நம்ம வந்து கெப்பாசிட்டி அங்க ஸ்ட்ரிங் பில்டர்ல வந்து எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் கரெக்டா. அந்த கெப்பாசிட்டி வந்து சிஸ்டம் அலோகேட் பண்ண கெப்பாசிட்டி, சிஸ்டம் தான் அந்த எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கணும்னு சொல்லி அலோகேட் பண்ணும். இது ஸ்ட்ரிங் பஃபர் மூலமா நம்மளே வந்து எவ்வளவு கெப்பாசிட்டி வேணுமோ அவ்வளவு கெப்பாசிட்டியை நம்ம அலோகேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மெத்தட் பாத்தீங்கன்னா SBF ensure capacity of அந்த வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அந்த கெப்பாசிட்டி அலோகேட் ஆயிரும் ஓகேவா. நெக்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட இண்டெக்ஸ்ல உள்ள ஒரு கேரக்டர் மட்டும் டெலீட் பண்ணோம் அப்படின்னா delete character ஆஃப் அந்த இண்டெக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கேரக்டர் ரிமூவ் ஆயிடும். நெக்ஸ்ட் ஒரு இண்டெக்ஸ்ல வந்து அந்த கேரக்டரை செட் பண்ணணும் அப்படின்னா அப்ப செட் கேரக்டர் ஆஃப் இண்டெக்ஸ் கொடுத்தோம்னா அப்ப செட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டி பண்ணோம்னா ஸ்ட்ரிங் பில்டர் உள்ள மாதிரியே தான் எவ்வளவு வேல்யூ எவ்வளவு ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லும். நெக்ஸ்ட் வந்து இப்போ மூணையும் பார்த்தோம், மூணு ஸ்ட்ரிங்கை தான் ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ அதுக்கான கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மியூட்டபிலிட்டி அதாவது மாற்றுத்தன்மை, இம்மியூட்டபிள் இது வந்து மாற்றவே முடியாது ஸ்ட்ரிங் ஓகேவா. ஸ்ட்ரிங் பில்டர் பார்த்தீங்கன்னா மியூட்டபிள் இது வந்து மாற்ற முடியும். அதே மாதிரி ஸ்ட்ரிங் பஃபரும் மியூட்டபிள் மாற்ற முடியும். ரெண்டாவது வந்து த்ரெட் சேஃப் அதாவது பாதுகாப்புனா ஸ்ட்ரிங்ல வந்து எஸ் ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து பாதுகாப்பா இருக்கும் ஓகேவா. ஏன்னா ஒரு வேல்யூக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுனால இது பாதுகாப்பா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் பில்டர்ல பாத்தீங்கன்னா ஒரே ஆப்ஜெக்டை எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தும், ஒரே நேரத்துல நிறைய வேலை பார்க்கும். ஸோ அதனால வந்து இது பாதுகாப்பு இல்லை. அடுத்து ஸ்ட்ரிங் பஃபர் பாத்தீங்கன்னா த்ரெட் சேஃப் வந்து எஸ், ஏன்னா இதுவும் வந்து ஒரே ஆப்ஜெக்டை தான் ஒரே ஆப்ஜெக்ட் நிறைய வேலை பார்க்கும், பட் ஒரே நேரத்துல ஒரு வேலை தான் பார்க்கும் ஓகேவா. ஸோ அதனால ஸ்ட்ரிங் பஃபர் வந்து பாதுகாப்படுது. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து ஸ்லோ, ஏன்னா ஒரு வேல்யூக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுனால அது வந்து ரொம்ப மெதுவாக தான் நடக்கும். தென் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பில்டர் வந்து ஒரே ஆப்ஜெக்டை பயன்படுத்துறதுனால இது வந்து ரொம்ப வேகமா இருக்கும். ஸ்ட்ரிங் பஃபர் வந்து ஒரே ஆப்ஜெக்ட் பயன்படுத்து, பட் ஒரு நேரத்துல ஒரு வேலையை செய்யறதுனால கொஞ்சம் மிதமான வேகத்துல இருக்கும் ஓகேவா. அடுத்து ஸ்டோரேஜ் ஏரியான்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரிங் பூல் அப்படின்ற இடத்துல ஸ்டோர் பண்ணும், ஸ்ட்ரிங் பில்டர் வந்து ஹீப்ல ஸ்டோர் பண்ணும், ஸ்ட்ரிங் பஃபர் வந்து ஹீப்ல ஸ்டோர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து எப்பெல்லாம் இதை பயன்படுத்தணும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டேட்டா அதாவது ஒரு டேட்டா வந்து நிலையான டேட்டா இருக்குது ஓகேவா, அப்பதான் ஸ்ட்ரிங் பயன்படுத்தணும். சிங்கிள் த்ரெட் ஆப்ரேஷனுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரிங் பில்டர் பயன்படுத்துறோம். ஸ்ட்ரிங் பஃபர் பாத்தீங்கன்னா மல்டி த்ரெட் ஆப்ரேஷன், அதாவது த்ரெட்னா ஒண்ணு இல்ல, நம்ம எழுதிருக்கக்கூடிய கோட்ல உள்ள ஒரு சிறிய பாகம் தான் வந்து த்ரெட்னு சொல்லுவாங்க ஓகேவா. அப்ப அந்த த்ரெட் ஒரே ஒரு வேலை செய்யறதுக்கான நேரத்துல மட்டும் ஸ்ட்ரிங் பில்டர் பயன்படுத்துறோம், ஒண்ணுக்கு மேற்பட்ட வேலை செய்யும் போது ஸ்ட்ரிங் பஃபர் பயன்படுத்தணும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும், ஸ்ட்ரிங் பஃபர் வந்து ஒரு மிதமான இதா இருக்கும், ஸ்ட்ரிங் பில்டர் இருந்தா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ரியல் வேர்ல்ட் சினாரியோஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கை வந்து யூசர் பாஸ்வேர்டு, கான்ஃபிக் வேல்யூஸ், கான்ஸ்டன்ட் மெசேஜ், அதாவது இப்போ ஒரு தடவை பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டா அடுத்த தடவை அதே பாஸ்வேர்ட் தான் யூஸ் பண்ணும். சப்போஸ் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா வேற பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. அந்த டைம்ல பயன்படுத்தக்கூடியதுதான் ஸ்ட்ரிங் ஓகேவா. ஏதாச்சும் ஒரு முக்கியமான இதை ஸ்டோர் பண்ணும், அது ஒரே ஒரு நிலையானது, அது வந்து காணா போயிடுச்சு அப்படின்னா வேறதான் புதுசா உருவாக்குவோம், புதுசா உள்ளது ஆல்ரெடி உள்ளது மாதிரி இருக்காது அப்படின்ற சமயத்துல மட்டும்தான் ஸ்ட்ரிங் பயன்படுத்துறோம். ஸ்ட்ரிங் பில்டர் பாத்தீங்கன்னா HTML ஜெனரேஷன், JSON பில்டிங், லூப் கன்கர்னேஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட வேலையை ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் திருப்பி செய்யற சமயத்துல வந்து ஸ்ட்ரிங் பில்டர் பயன்படுத்தும். ஸ்ட்ரிங் பஃபர் எப்ப பாத்தீங்கன்னா பேங்கிங் அப்ளிகேஷன், ஷேர்ட் லாக் ப்ராசஸிங், த்ரெட் டேட்டா, அதாவது இப்ப கொடுத்த வேல்யூ ப்ராசஸ் எல்லாமே வந்து ரொம்ப சேஃபா நடக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்ற சமயத்துல பயன்படுத்தக்கூடியதுதான் வந்து ஸ்ட்ரிங் பஃபர் ஓகேவா. இப்ப இதுக்கான டெமோ செக்ஷன் பத்தி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப ஸ்கேனருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸ்கேனர் SC = நியூ ஸ்கேனர் ஆஃப் system.in ஓகேவா. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் வந்து நம்ம இன்புட் ஆகும், ஸ்ட்ரிங் str = sc
நெக்ஸ்ட் ஆஃப். இதுல வந்து பேசிக்கா 3 டைப் ஆஃப் மெத்தட் இருக்கு. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆஃப் மெத்தட் கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் லைனையும் நமக்கு இன்புட்டா எடுத்துக்கும். ஓகேவா? இதுவே வந்து string str1 ஈக்குவல் டு sc டாட் நெக்ஸ்ட் லைன் ஆஃப். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைனை மட்டும்தான் இன்புட்டா எடுத்துக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு கேரக்டர் வாங்கணும் அப்படின்னா char ch equal to sc dot next dot கேரட் ஆஃப் 0. அதாவது ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் வாங்கணும் அப்படின்ற சமயத்துல நம்ம இந்த மாதிரி சிம்பிளா ஒரே ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? இப்போ இதை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். system dot out dot println enter a string, enter a sentence போடுவோம். ஒரு வாக்கியமா இன்புட் வாங்குவோம். ஏன்னா நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து system dot out dot println enter a word. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு எழுத்தை மட்டும் வாங்குவோம். system dot out dot println enter a character. ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் இருக்கு. this is a apple. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போட்டோம் அப்படின்னா இப்போ ஃபுல் ஏன் இது தப்பா வருது. என்டர் எ வேர்ட். வேர்டு வந்து இப்போ வந்து ஆப்பிள் கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கேரக்டர் ஏன்னு கொடுப்போம். ஓகே, இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் லைன் வந்து ஒரு வேர்ட் எடுக்காது, ஒரு சென்டென்ஸ் எடுக்கும். ஓகேவா? சிஎன்டிஎன்சி சென்டென்ஸை ஃபுல்லாக எடுத்துக்கும். இதுவே வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வேர்டை மட்டும் எடுத்துக்கும். கேரக்டரை கேரக்டர் மட்டும் எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். system dot out dot println the sentence sentence போட்டோம் அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா str1. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து system dot out dot println the word. வேர்ட் பார்த்தீங்கன்னா str-ல இருக்கு. கரெக்டா? அடுத்து நெக்ஸ்ட் சிஸ்டம் system dot out dot println the character. அது பார்த்தீங்கன்னா ch இருக்கு. கரெக்டா? எஸ். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். எக்ஸிக்யூட் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து என்ன சென்டென்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். this is a fruit. ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு கொடுக்கணும். வேர்டு வந்து ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். நெக்ஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்லி கொடுப்போம். கரெக்டா? கொடுத்தோம் அப்படின்னா the sentence வந்து this is a fruit. வேர்டு வந்து ஆப்பிள், the character ஏ. ஓகேவா? அதாவது இப்போ சிங்கிள் கேரக்டர் மட்டும் ஒரே ஒரு எழுத்தை மட்டும் வாங்கணும்னா அப்ப பயன்படுத்தக்கூடிய மெத்தட் வந்து நெக்ஸ்ட் டாட் கேரட் ஆஃப் 0. ஓகேவா? இதே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வாங்கணும் அப்படின்ற சமயத்துல பயன்படுத்துறது நெக்ஸ்ட் மெத்தட். இதே ஒரு வாக்கியம் ஃபுல்லா வாங்கணும் அப்படின்ற நேரத்துல பயன்படுத்துறதா நெக்ஸ்ட் லைன் மெத்தட். ஓகேவா? இதான் வந்து பேசிக்கா ஸ்ட்ரிங்ல உள்ளது. ஓகேவா? இப்ப இதுல ஸ்ட்ரிங்ல உள்ள இப்ப பயன்பட்டோம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சென்டென்ஸோட லென்த்தை பத்தி பார்ப்போமா? சென்டென்ஸ் லென்த் அப்படின்னு கொடுத்துட்டு str டாட் லென்த் ஆஃப் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா சென்டென்ஸோட வாக்கியத்தோட மொத்த லென்த்து, அது எப்படி சொல்றது, அது மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி வார்த்தைக்கும் லென்த் போடுவோம். ஓகேவா? இப்ப இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சென்டென்ஸ் பண்ணா this is a fruit. ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா ஆப்பிள்னு சொல்லி கொடுப்போம். நெக்ஸ்ட் கேரக்டர் ஏன்னு கொடுப்போம். ஓகேவா? இப்போ பாருங்க சென்டென்ஸ்ல வந்து 15 லென்த் இருக்கு, 15 எழுத்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போமா?
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அதாவது என்னன்னா இது வந்து அந்த வார்த்தைக்கு நடுவுல உள்ள ஸ்பேஸையும் அதாவது வெற்றி இடத்தையுமே வந்து ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லி எண்ணி மொத்தம் 15 கேரக்டர் இருக்கு, அதாவது 15 எழுத்து இருக்கு அப்படின்றது சொல்லும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேர்ட்னா என்ன? ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை என்ன கொடுத்தோம்? ஆப்பிள்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்ப இதோட எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா 5 இருக்கு. ஸோ 5 ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து கேரக்டர். ஓகேவா? இதுதான் வந்து நார்மலா ஸ்ட்ரிங்ல உள்ளது. ஓகேவா? இப்ப அடுத்து ஸ்ட்ரிங் பில்டர் பத்தி பார்ப்போம். ஓகேவா? இப்ப இங்கே போடும் ஸ்ட்ரிங் பில்டர் sb equal to new string builder of. ஓகேவா? ஸ்ட்ரிங் பில்டர் போடாச்சு. இப்போ இதோட இன்புட் எப்படி வாங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிட்டோம். கரெக்டா? இப்போ ஒரு வார்த்தையை வாங்கி அதை இதுல ஆப்பன் பண்ண போறோம். ஓகே, string str equal to sc dot next line of. நெக்ஸ்ட் லைன் போட்டா என்ன ஆகும்? ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து ஸ்ட்ரிங் பில்டர்ல சேர்க்கணும். அப்ப sp dot append of str அப்படின்னு போட்டோம்னா இதோட வேல்யூ கிடைக்கும். இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். sysn system dot out dot println sb. ஓகேவா? இப்போ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ரன் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் என்ன கொடுக்கணும்? ஆப்பிள்னு சொல்லி கொடுப்போம். நமக்கு ஆப்பிள் பிரிண்ட் ஆயிடுச்சு. அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குற வார்த்தைய வாங்கிக்கிட்டு அதை ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் பண்ணும். ஸ்டோர் பண்ணதை நம்ம எஸ்பில கொண்டு போய் சேர்க்க போறோம். ஓகேவா? அதுதான் இந்த வேலை. இந்த லைன் வந்து அந்த வேலையை தான் பண்ணும். நம்ம அப்புறம் திருப்பி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போ இதுலயும் வந்து நம்ம லென்த்தை பிரிண்ட் பண்ணலாம். sb டாட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் println sb டாட் லென்த் ஆஃப் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எத்தனை எழுத்து இருக்கு அப்படின்றத சொல்லும். ஓகேவா? இப்போ இங்கே திருப்பி வந்து பனானா கொடுத்தோம்னா பனானான்னு பிரிண்ட் ஆகுது. இதுல எழுத்து பார்த்தீங்கன்னா 6 இருக்கு. ஸோ வந்து அதனால 6ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா? இதான் பேசிக்கா வந்து ஸ்ட்ரிங் பில்டரோட இது. ஓகேவா? இப்போ இதோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பார்ப்போமா? இப்போ இஃப் sb ஈக்குவல்ஸ் str அப்படின்னு செக் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்கம்பேட்டபிள் ஆப்பரன்ஸ், அதாவது ஸ்ட்ரிங் பில்டரையும் ஸ்ட்ரிங்கையும் நம்மளால கம்பேர் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்ம டூ ஸ்ட்ரிங் பயன்படுத்தணும். டூ ஸ்ட்ரிங் ஆஃப் இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பில்டரை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஓகேவா? இப்போ வந்து இது ரெண்டும் சரியா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு சரி அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இல்லை அப்படின்னா தவறு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ராங் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இதை பாரு, நம்ம ப்ரோக்ராம் படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் வாங்கணும். அதே தான் இந்த ஸ்ட்ரிங் பில்டர்லயும் ஸ்டோர் பண்றோம். ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்? ஒரே வார்த்தை தான் ரெண்டு இடத்துல இருக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து சரின்னு வந்து வரணும். பட் ஆனால் என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ என்ன பண்ணா கிரேப்ஸ் திராட்சை அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இப்போ பாருங்க, லெட்டர் பிரிண்ட் ஆயிடுச்சு. 6 எழுத்து இருக்குன்னு சொல்லிடுச்சு. ஆனா நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா தவறு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஏன்னா இதோட ஆப்ஜெக்ட் வேற, இதோட ஆப்ஜெக்ட் வேற. ஸோ ரெண்டாவும் வேற வேற ஆப்ஜெக்டா இருக்கிறதுனால நமக்கு தவறுன்னு சொல்லி வருது. இதுவே நம்ம இப்ப டாட் ஈக்குவல்ஸ் மெத்தட் போடுவோம். டாட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லி வரும். ஏன்னா இப்ப வந்து நமக்கு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணாது, அதுல உள்ள எழுத்தை தான் கம்பேர் பண்ணும். இப்ப பாருங்க, கிரேப்ஸ் 6 எழுத்து இருக்குது. இப்ப சரின்னு வந்துருச்சு. ஓகேவா? இதுதான் வந்து டபுள் ஈக்குவல்ஸுக்கும் டாட் ஈக்குவல்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? இதுதான் ஸ்ட்ரிங் பில்டரோட. இதே மாதிரி ஸ்ட்ரிங் பஃபர் பண்றது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பஃபருக்கும் இதே மாதிரிதான். ஸ்ட்ரிங் பஃபர் df equal to new string buffer of. ஓகேவா? இப்ப இத வந்து bf மாத்திடுவோம்.
BF BF BF. இப்போ இதுவும் வந்து ஸ்ட்ரிங் பில்டர் மாதிரி தான் ஒர்க் ஆகும். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஓகேவா, இதான் வந்து நார்மலாக வந்து ஸ்ட்ரிங் பில்டர், ஸ்ட்ரிங் பஃபர் அப்படின்றதுக்கான டிஃப்ரென்ஸு, அதோட மெத்தட்ஸ். ஓகேவா, அவ்வளோதான் guys, இன்னைக்கான இது முடிஞ்சது. இன்னைக்கு ஸ்ட்ரிங் பில்டர், ஸ்ட்ரிங் பஃபர் பற்றி பார்த்துட்டோம். தேங்க்யூ.